மற்றவர்களை எளிதில் எடை போடுபவர்களுக்கான கதை. ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் 2 பெரிய மரங்கள் இருந்தன. அந்த வழியாக வந்த ஒரு பறவை, மழைக்காலம் தொடங்கவிருக்கிறது, இப்போதிருக்கும் என்னுடைய கூடு வலுவாக இல்லை, எனவே நானும் என் குஞ்சுகளும் பாதுகாப்பாக இருக்கும்படி ஒரு கூடு கட்ட எனக்கு அனுமதி தர முடியுமா என்று அந்த 2 மரங்களில் ஒரு மரத்திடம் கேட்டது. அந்த மரம் முடியாது என்று சொல்லி மறுத்துவிட்டது. மற்றொரு மரத்திடம் கேட்டது. அந்த மரம் கூடு கட்டி சந்தோஷமாக இரு என்றது. அந்த பறவையும் மரத்தில் கூடு கட்டி தன் குஞ்சுகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்தது. சில நாட்கள் கழித்து புயல் காற்று வீசியதால் அந்த முதல் மரம் உடைந்து கீழே விழுந்தது. அதை பார்த்த அந்த பறவை சிரித்துக்கொண்டே, எனக்கு கூடு கட்ட இடம் தர மறுத்தாய், இப்போது பார் உடைந்து விட்டாய், மற்றவருக்கு உதவாவிட்டால் இப்படித்தான் நடக்கும் என்று கேலி செய்தது. அதற்கு அந்த மரம், என் வேர்களும் கிளைகளும் வலுவாக இல்லை, எனவே கொஞ்சம் காற்றடித்தால் கூட நான் உடைந்து விடுவேன் என்று எனக்குத் தெரியும், நீயும் உன் குஞ்சுகளும் நலமாக வாழவே நான் உனக்கு இடம் தர மறுத்தேன் என்று சொன்னது. அதைக் கேட்ட அந்த பறவை மனமுடைந்து அந்த மரத்திடம் மன்னிப்பு கேட்டது. யாரேனும் நமக்கு மறுப்பு சொன்னால் அவர்களது உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ளும் முன் அவசரப்பட்டு அவர்களை தவறாக நினைக்காதீர்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.